ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். வணக்கம். என்னை பற்றிய சிறிய குறிப்பு. நான் இந்த மகிழம்பு சேனலை ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே, இப்போ வயசானவங்க தனிமையில் இருக்காங்க. பெரும்பாலும் எல்லோரும் வாழ்க்கையை சுமையை இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக்கும்போது அவங்களுடைய பொழுதுபோக்காக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான். அவங்கவுங்களும் ஃபேஸ்புக்கில் தான் பெரும்பாலும் நிறைய இருக்காங்க. நான் இப்போ ஃபேஸ்புக்லேயும் நிறைய இருக்கேன். அதை விட்டுட்டு இப்போ இங்கே யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப்பில் நம்ம எழுதின எழுத்துக்களை எல்லாம் இதில் பேசலாம். படமாக விஷுவலாக போடுறதோடு இல்லாமல் எழுதினதெல்லாம் பேசலாம், படிக்கலாம். நான் எழுதி வச்சுருக்க கவிதைகளாக நிறைய கவிதைகள் எழுதி வச்சேன் ஃபேஸ்புக்கில். அதெல்லாம் புக்காகவும் போட்டு வச்சேன். அதெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா படித்து யாரும் ரசிக்கிறாங்களா கேட்கலாம். ரசிக்கிறவங்க ரசிக்கட்டும், பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம், லைக் கமெண்ட் வருதான்னு பார்த்துக்கிட்டு அதில் தொடரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் ஆர்வம் இருக்கிறவங்க கேளுங்க. ஃபேஸ்புக்கில் டெய்லி ஒரு தலைப்பு கொடுத்து எழுத சொல்லுவாங்க. படம் கொடுத்து அந்த படத்துக்கான கவிதையும் எழுத சொல்லுவாங்க. நான் தினசரியுமே காலையில் அதிகாலை வாக்கிங்கில் நடக்கும்போதே அதை பற்றி யோசித்து பட்டுன்னு எழுதி அதை போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஃபேஸ்புக்கில் அது மாதிரி நிறைய எழுதி நிறைய எனக்கு சான்றிதழ், வெற்றி சான்றிதழ், சாதா சான்றிதழ், விதவிதமான சான்றிதழ்கள் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி சேமித்து வச்சுருக்கேன். ஆயிரக்கணக்கான சான்றிதழ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமும் இது சின்ன சின்ன கவிதைகள் தான், சாதாரண கவிதைகள் தான். இது பழைய மாடல் கவிதைகள்லாம் கிடையாது, இலக்கிய கவிதை கிடையாது. படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும், புது கவிதை அவ்வளோதான். அதில் புக்கு போட்டேன், 2 புக்கு தான் கவிதை புக்கு போட்டேன். மிச்சமெல்லாம் நிறைய சும்மாவே இருக்குது. பலது கலைஞ்சும் போயிடுச்சு, டெலிட்டும் ஆகிடுச்சுது. அதில் ஒரு கவிதையே இதில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நான் படித்து சொல்கிறேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அதை மேற்கொண்டு தொடருவேன். இல்லாட்டி போனால் இதோட நிறுத்திக்குவேன். அவ்வளோதான், விஷுவலோடு விட்டுடலாம். தலைப்பு 1000 காலத்து பயிர். இது என்னுடைய நட்பு ஒருவர் கொடுத்த தலைப்பு தான். அந்த தலைப்புக்கு எழுதி அது வின் பண்ணி சான்றிதழும் வாங்கியிருக்கேன். குலங்கள் செழிக்கவும் குடும்பம் தழைக்கவும் முன்னோர் சொல்லி வைத்த அமுத வார்த்தை அது. 1000 காலத்து பயிருங்கிற தலைப்புக்கானது இந்த கவிதை. குலங்கள் செழிக்கவும் குடும்பம் தழைக்கவும் முன்னோர் சொல்லி வைத்த அமுத வார்த்தை அது. வித்தே இல்லாமல் விளைச்சல் பெருக, விஞ்ஞான வளர்ச்சியில் சத்தே இல்லாத பயிர்கள் வளர்க்கும் பூமியில் வாழையடி வாழையாய் வாழ்வதற்கும் வழியில்லை. பாலையிலும் பயிர் வளரும், சோலையே பாலையாய் போனது, மனித மனங்களும் பாறைகளாய் மாறியது, குரோட்டன் செடிகளாய் போன்சாய் மரங்களாய் மாறிப்போனது மனம், தடம் மாறிப்போனது இனம். இதுதான் அந்த கவிதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. இதுவரையிலும் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம்.